தென் காலையிலேருந்தே பாரு கூட சண்டை போட்டுட்டு அதை பற்றி புலம்பி அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தார். ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டுட்டு வந்தார். பிக் பாஸ் வந்து கமர்தன் ரொம்ப போரிங் ஷர்ட் அப்படின்னு சொன்னார். சொன்னோடனே கமர்தன் ஐயோ ஃபாஸ்ட்டாக அந்த வந்து ஷர்ட்டை கழட்டின உடனே திருப்பி வேற ஒரு ட்ரெஸ் எடுத்து போடுறதுக்கு போனார். அப்போ உடனே பிக் பாஸ் அங்கே இருந்துட்டு இந்த ட்ரெஸ் வேண்டாம், அந்த பர்பிள் அண்ட் க்ரீன் டிஷர்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு கமர்தன் அந்த டிஷர்ட், ஏன்னா இப்போ அவர் கேப்டனாக பதவி ஏற்க போகிறாருல்ல, அதனால அந்த டிஷர்ட்டை போடுங்க அப்படின்னோடனே அதை போட்டுட்டு வந்து வேற ஒரு கலரில் ஒரு பேண்ட்ஸ் போட்டிருக்காரு. ஸோ அதை மாற்றிட்டு ஜீன்ஸ் மாற்றலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. உடனே கானா வினோதனை வந்து வேண்டாம், நீ போட்டிருக்கிறது தான் நல்லாயிருக்கு, இதுதான்டா நல்லாயிருக்கு, ஜீன்ஸ் மாற்றாத அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பிக் பாஸ் வந்துட்டு இதுதான் கான்ட்ராஸ்டாக நல்லாயிருக்கு அப்படின்னு திரும்பவும் சொல்கிறாரு. திரும்பவும் சொன்னோடனே கமர்தனுக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு. நாங்கள் எல்லாருமே பிக் பாஸோட காம்ப்ளிமெண்ட்காக தான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கமர்தனுக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு. கனியக்கா பிக் பாஸோட குரல் கேட்டோடனே இந்த பக்கம் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா திருப்பி சொன்னார் கெட்ஸ் போடுங்க அப்படின்னு சொன்னார். உடனே கெட்ஸா அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கேட்குறாங்க. யாருக்குமே தெரியல, அமித்க்கு மட்டும்தான் தெரியுது. இந்த மனுஷனுக்கு எல்லா விஷயமும் தெரியும் போல இருக்கு. உடனே இந்த ஒரு ஷூஸை காமிச்சிட்டு இது மாதிரி போட சொல்கிறாருடா அப்படின்னு சொன்னோடனே அதுலேயும் பிக் பாஸ் ஒரு சாய்ஸ் சொல்கிறாரு, க்ரீன் கலர் போடுங்கன்னு. உடனே கமர்தனுக்கு பயங்கர ஹாப்பியாகி தேங்க்யூ பிக் பாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி வந்து கமர்தன் ரொம்ப டல்லாக அந்த பேட் டச் அலிகேஷனால் ரொம்ப டல்லாக இருந்ததுனால அவர் வந்து சியரப் பண்ணுறதுக்காக பிக் பாஸ் சொல்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு பிக் பாஸ் சொன்னது. இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.